வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆதி எப்படியாவது மீனாட்சியை அடைஞ்சிடணும் அப்படின்னு உள்ள சாக்கில் நம்ம அப்பத்தா ஏற்பாட்டில் விருந்துக்கு வராங்க. நம்ம ஜீவா வீட்டுக்கு எல்லாமே வரிஞ்சு கட்டி தின்னுக்கிட்டு இதெல்லாம் மீனாட்சி கைப்பக்குவமா சூப்பர் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இது எல்லாம் உனக்கு பார்த்து பார்த்து நாட்டுக்கோழி வஞ்சிர மீன் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கினது எல்லாமே இந்த ஜீவா தான் அப்படின்னு அந்த இடத்துல ஜீவாவை மட்டம் தட்டுறாங்க. நம்ம அப்பத்தாவும் தேவி பாண்டி இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு செய்கிறாங்க. இவன் வேணும்னு தான் இப்படி பண்ணா, இவனுக்கு எப்படி ஒரு ஆப்பு தூக்கி வைக்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜீவா யோசித்துக்கிட்டு இந்த பாரு நீ இப்போ தின்ன சாப்பாட்டில் நான் விஷம் கலந்துருக்கேன்டா அப்படின்னு போடுறாங்க. அடடா இவன் விஷம் வச்சுட்டானோ, வச்சாலும் வச்சிருப்பான் அப்படின்னு தின்ன சாப்பாட்டை அப்படியே வாந்தி எடுத்து வேற லெவல் அமர்க்கலும் பண்ணிட்டாங்க நம்ம ஜீவா அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவாக்க பொறிக்கே தெரியுது இந்த அப்பத்தாவும் ஆதியும் சேர்ந்து தான் மீனாட்சியும் என்னையும் பிரிக்கிறதுக்கு சதி பண்ணுறாங்க. அப்பத்தா கெட்டா பண பேங்க் வச்சுருக்கு, ஒருவேளை இதை ஆதி கொடுத்துருப்பானோ அப்படின்னு உள்ள திட்டம் அப்படியே நம்ம அப்பத்தாவை கையுங்களவுமா பிடிச்சி யோசிக்க வைக்குது நம்ம ஜீவாவுக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம அப்பத்தா ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்து நம்ம ஜீவாவை பொருளை வாங்க சொல்லுது. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் பெரிய பணக்காரர் விருந்துக்கு வர்றாரு, அவருக்கு தான் 2 நாட்டுக்கோழி, இறால், வஞ்சிர மீன் எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டு தூக்கி கொடுத்து இதெல்லாம் நீ கண்ணிலே காட்டுனது கிடையாது எங்கள் கண்ணில், இப்போ விருந்துக்கு வரவங்களுக்கு இவ்வளோ அமைச்சு போட சொல்கிறா. அதுவும் இன்னைக்கு மீனாட்சி அவ கையால் தான் இதெல்லாம் சமைக்கணும், விருந்துக்காரங்க அப்போல்லாம் ருசியார சாப்பிட முடியும் அப்படின்னு அப்பத்தான் ஒரு போட்டு நம்ம மீனாட்சியை எல்லாமே சமைக்க வைக்குது. நம்ம மீனாட்சியும் விருந்துக்காரவங்களுக்கு நல்லா சமைச்சு போடணும் அப்படின்னு பார்த்து பக்குவமாக சமைச்சு போடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஆதி வராங்க. அப்பத்தான் வரவேற்காங்க. என்னடா இவன் இங்கே வரான், அப்பத்தான் அப்போ இவனு கூட தான் கூட்டு சேர்ந்து எல்லா களவாணித்தனமும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜீவா வச்சுட்டு ஆமாம் களவாணித்தனம் பண்ணவே கூட தானே சேர முடியும், நம்ம கூடலாம் எங்கே சேர முடியும், அப்படி தான் நம்ம அப்பத்தாவும் ஆதி கூட கை கோர்த்து எல்லாம் செய்யுது போல அப்படின்னு நினச்சிட்டு அப்போ தான் இந்த வீட்டுக்கு விருந்துக்கு வர்றது நீ தானடா அப்படின்னு நம்ம ஜீவா நினைக்கிறாங்க. டே உன் பொண்டாட்டி கையாலே சமைச்சு எனக்கு விருந்து போட வச்சுட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லு நேரம் யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எனக்கு மீனாட்சியை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு மீனாட்சிக்கு மேலே இப்போவும் தன்னோட காதல் இருக்குன்னதை நம்ம வெளிப்படுத்துகிறாங்க ஆதி அப்படின்னு சொல்லலாம். இவன் என்ன காரணத்தோடு இங்கே வந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே புரிந்து மீனாட்சிக்கிட்ட எப்படியாவது இவன் மீனாட்சி அடையிறதுக்கு தான் இப்போ விருந்துக்குனே வந்திருக்கான். இது எல்லாமே அப்பத்தை கூட சேர்ந்து இவன் கை கோர்த்து தான் பண்ணியிருக்கான்னு எல்லாமே நல்லா புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா விருந்து தடப்படலாம் இலையை போட்டாச்சு, நம்ம மீனாட்சியை பரிமாற சொல்லாங்க. எல்லாமே வச்சு நம்ம ஆதி வெட்டி ஒழுங்கி சாப்பிட்டுட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா என்ன ஜீவா இப்போ எப்படி இருக்க, உங்களுக்காக ஆசையாக எல்லாமே ஓடி எடுத்து வாங்கி சமைச்சு போட்டு அவன் பொண்டாட்டி கையாலே வச்சு நீங்கள் விருந்த சமைச்சியா. எப்போவுமே எனக்கு மீனாட்சி ஸ்பெஷல் தான், அவன் சார்ந்த இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கா, அப்போ நீங்களும் ஸ்பெஷல் தானே, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லாங்க. இவன் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் மீனாட்சி வந்திருக்கான் அப்படி சொல்லணும். என்ன மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை கொடுக்க தானே வந்திருக்கான், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாம் இல்லை, இவனுக்கு ஹிஸ்ட்ரியே இவனுக்கு தெரியாது, அப்படிப்பட்டவன் இவன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம அப்படியே நம்ம ஜீவா கிட்ட மட்டம் தட்டி பேச நேரம் நம்ம ஜீவா என்ன இதெல்லாம் நான் உனக்கு ஆசையாக பண்ணோன்னு நினச்சியா, இதில் கொஞ்சம் விஷத்தையும் கலந்து தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னே. இந்த ஜீவா விஷத்தையும் கலந்துருப்பானோ, இவன் ஒருவேளை கலந்து வச்சுருந்தா நான் என்ன கதியாக இருப்பேன் அப்படின்னு கடனி சாப்பிட்டது அவ்வளோத்தையும் வாந்தியாக கக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். வாந்தியாட்டு நம்ம ஆதி எடுக்கிறாங்க. வேற லெவல். என்னப்பா என்ன சொன்னோன்னே இவ்வளோ ஆட்டம் காணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க, உண்மையாகவே இதில் விஷம்தான் இருக்குது, ஒன்று விடாமல் இப்போவே நீ வாந்தி எடுத்து தள்ளுனா தான் உன் உயிருக்கு கேரண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ஆதி அப்படியே வயத்தை பிடிச்சிக்கிட்டு ஓடி வாந்தி எடுத்து கக்குறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜீவா வந்து யோசிக்கிறாங்க, இந்த அப்பத்தா எதுக்காக இந்த ஆதிக்கு இப்போ விருந்து போட்டு இங்கே வர வைக்கணும், இது எல்லாமே வந்து ஆதியோட கைகோர்த்து தான் இந்த பணப்பட்டுவாடை எல்லாம் பண்ணிட்டு இருக்க போது, இது ஒரு மினி பேங்கையே ஒரு பேக்குக்குள்ளே அடக்கி வச்சுட்டு தெரியுது. அப்படி பார்த்தா எல்லா விஷயத்திலையும் இதுக்கு வந்து காரணம் இந்த ஆதி தான் இருப்பான் போலுக்கு. வேற என்ன இது கூட டீல் பேசியிருக்கோம், என்னையும் மீனாட்சியும் பிரிக்கிறத தவிர வேற என்ன இதுக்கு புதுசாக தெரிஞ்சிட போது அப்படின்னு தான் டீலிங் வச்சுருக்கோம். ஆனால் விடக்கூடாது, இந்த அப்பத்தா கையுங்களவுமா என்னட்ட சிக்காமலாம் இருக்கும், நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. நம்ம மீனாட்சியை பொறுத்தவரையில் வீட்டில் உள்ள வேற எல்லா பேரம்பேத்திகள்கிட்டையும் வெறுப்பை காட்டிட்டு தேவி பாண்டிகிட்ட மட்டும் நல்ல விதமாக நடக்குதே, இது உண்மையாட்டே வந்து இந்த அப்பத்தா ஏதோ சதி பண்ணுது, இதுக்கு பின்னணியில் ஏதோ ஒன்று இருக்குது. இந்த மாமாவோட அம்மா வந்து இந்த அன்னபூர்ணியா வேறையா அப்படின்னு உள்ள எண்ணம் எனக்கு தோணிட்டு கண்டிப்பாக அதுக்கு தெரியணும். ஏன்னா லோகநாதன் மாமாட்ட கூட இது அன்பாட்டே நடந்துகலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மீனாட்சி வந்து அன்னபூர்ணியை கையுங்களவுமா லாக் பண்ணதுக்கு வந்து தயாராக இருக்காங்கன்னே சொல்லலாங்க.